என்னுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் எதிரடி நட்சத்திரத்தில் இருந்தால், அது லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 இந்த மாரி இடத்துல இந்த சூரியனுடைய நட்சத்திரத்திலயோ, சந்திரனுடைய நட்சத்திரத்திலயோ அல்லது அவருடைய சொந்த நட்சத்திரத்திலோ இருந்தால் தோஷமா? இல்லையா? அப்படிங்கிறத பத்தி பேசுறோம். தோஷமா? இல்லையா? அப்படிங்கிறத பத்தி பார்க்கிறதோட நான் என்னுடைய சர்வீஸ்ல பார்த்துருக்கிறேன். தோஷமா இருக்குதா? தோஷமா இல்லாம இருக்குதா? அதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 2, 4, 7, 8, 12 எதுக்கு 5 லட்சம் போட்டிருக்கேன்னா, அதாவது முதல் கட்டத்துல பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 2ல் இருக்கிற அமைப்பு. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 4ல் இருக்கக்கூடிய அமைப்பு. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 7ல் இருக்கக்கூடிய அமைப்பு. 4வது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 8ல் இருக்கக்கூடிய அமைப்பு. 5வது கட்டத்துல பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 12ல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப இந்த சப்ஜெக்ட் ஏன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, பொருத்தமாகறதுக்காக தான். இத வச்சு எப்படி பார்க்கறது அப்படின்னா, இப்ப நான் எழுதிட்டு இருக்கிறது எல்லாமே அந்த எதிரடி நட்சத்திரத்துல மாட்டி எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது கூட போட்டுருக்கேன். எத்தனாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது கூட போட்டுருக்கேன். இப்போ முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா, உதாரணத்துல மேஷ லக்னம், மேஷ ராசி. இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் அதாவது எழுதிக்கிறோம். எப்படி வந்துச்சு எதிரடியில? 2ஆம் இடத்துல செவ்வாய் எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இடத்துல. அதாவது செவ்வாய்க்கே பார்த்தீங்கன்னா எதிரடி நட்சத்திரம் 3, 7, 10, 15, 21. 3, 7, 10, 15, 21. சில சமயங்கள்ல அவருடைய எதிரடி நட்சத்திரத்திலே மாட்டி தோஷமா வருவாங்க. சில சமயங்கள்ல வேற சூரியன், சந்திரன் இந்த மாரி எதிரடி நட்சத்திரத்துல மாறுறாங்க. இது வந்து எப்படி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப செவ்வாய் மேஷ லக்னம், மேஷ ராசி போட்டு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. எப்படி வந்துச்சு அப்படின்னா, 5வது நட்சத்திரம் அசுவினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் எத்தனாவது? 5வது நட்சத்திரம். அதுவும் அவருடைய ஜென்ம நட்சத்திரம். சரிங்களா? இது ஜென்ம நட்சத்திரம் இருக்கிறாரு. அப்போ இது 3 வீடு மட்டும் தான். 3 வீடு. அதாவது முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, ஆ செவ்வாயினுடைய எதிரடி நட்சத்திரம் அங்க இல்ல. நீங்க நல்லா எழுதி வச்சு கூட பார்த்துக்கங்க. செவ்வாய்க்கு என்ன சொல்லியிருக்கிறேன்? 3, 7, 10, 15, 21. இப்ப வந்து மேஷ லக்னம் போட்டு மிருகசீரிட நட்சத்திரத்த 5வது நட்சத்திரமா வர்றதுனால வந்து ஜென்ம நட்சத்திரத்திலேயே எதிரடி நட்சத்திரமா இருக்கு. அவரு அந்த நட்சத்திர நாயகன் கூட. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2வது கட்டத்துல பார்த்தீங்கன்னா, 7வது நட்சத்திரம். இதுவும் செவ்வாயுடைய எதிரடி நட்சத்திரம். செவ்வாய்க்குன்னு குடுத்த எதிரடி நட்சத்திரம். ஒவ்வொரு கிழமைக்கும் 7 நட்சத்திரங்கள் எல்லாத்துலயும் இருக்குது. ராகுகேதுகளுக்கு மட்டும் 2 நட்சத்திரங்கள் மட்டும்தான். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தோஷம் எப்படி ஏற்படுது? அதே எல்லாத்துக்குமே மேஷ லக்னம் தான் போட்டிருக்கிறோம். மேஷ ராசியா தான் போட்டிருக்கிறோம். எப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எதுக்கு அப்படி போட்டிருக்கோம்னா, நட்சத்திரம் நம்ம எண்ணிக்கை கரெக்டா சொல்லணும். இப்போ எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாதாரணமா இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி கணக்கு ஈஸியா இருக்கா காலபுருஷன் தத்துவப்படி மேஷ ராசியை எடுத்து அசுவினி நட்சத்திரத்தை வச்சு மையமா வச்சு தான் அது போட்டுட்டோம். இப்ப 2ஆம் இடத்துல எப்படி தோஷம் வந்துச்சுன்னா, மிருகசீரிட 5ஆம் அஞ்சு செவ்வாய்க்கு. அதே சூரியனுக்கு மிஞ்சா வராது. சூரியன் அசுவினி முதல் பாத்திரம் கூட டபுள் கனெக்ஷன் பாத்தீங்களா செவ்வாய்? எப்படி? அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திலையும் நட்சத்திரமா வாங்கியிருக்காரு. பொதுவா எல்லாத்துக்குமே இப்போ எல்லா கிரகங்களுக்குமே எதிரடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் நம்ம எதை எதை பார்க்கணும் அப்படின்னா, சூரியன் பிளஸ் சந்திரன் அப்புறம் என்ன திசை நடக்குதோ இவங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அது எங்களுக்கு நடக்கிற திசையில அவங்களுக்கு எதிரடி நட்சத்திரம் வந்துட்டாலும் அது சேர்க்க முடியாது. அதுக்காக செவ்வாய் தோஷம் தான் தோஷம் தான் நான் ஒத்துக்கல. தோஷமா இல்லையா அப்படிங்கிறது சில விதிமுறைகளை பார்த்துறாங்க. இப்ப 4ல எப்படி செவ்வாய் இந்த கட்டுப்படி தோஷம் வந்துச்சு? யாருடைய நட்சத்திரம்? குருவுடைய நட்சத்திரம். எதுல வருது? புனர்பூசம் 4ஆம் பாதத்துல. புனர்பூசம் 4ஆம் பாதத்துல வரும்போது சந்திரன், லக்னம் எல்லாமே அசுவினி கோட்டை. அப்போ 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம். அது பதை நட்சத்திரத்துல 4ஆம் இடத்துல தோஷமா வருது. அப்ப இது எப்படி கடுமையானதா? கடுமை இல்லையா? அப்படிங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும். எந்த மாதிரி கடுமையா இருக்கக்கூடிய செவ்வாய்கள் இல்ல நார்மலா வரக்கூடிய அதாவது மணமக்கள் சொல்றேன். ஆண், பெண் இருவருக்கும். இது பெண்ணுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆணுக்கு வந்து இதே மாதிரி இருக்குதா? அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் அது மாதிரி போடுறோம். புனர்பூசம் 4ஆம் பாதம்.
அதுல என்ன பண்ணிக்கிறார் முதல் கட்டத்துல 2ஆம் இடத்துல அதுவும் என்ன பண்ணிக்கிறார் அவருக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு பிரத்யேக தாரையில இந்த தாரா பலன் அடிபடுது. இது வந்து அதுக்கடுத்து போனேன் 4ஆம் இடத்துல எப்படி ஏற்பட்டது புனர்பூசம் 4ஆம் பாதத்துல அவர் இருக்கிறதுனால அதாவது அசுவினி நட்சத்திரத்துக்கு 7ஆவது பாதத்துல இருக்கிறதுனால அதாவது 7ஆவது நட்சத்திரத்துல வதை இருக்கிறதுனால இதெல்லாம் ரொம்ப திறமையானது. இதுக்கு விமர்சனம் இருக்கு. கோயில் போக சொல்றா, அந்த கோயில் அதுக்கு தகுந்த கோயில் ஜென்ரலா போக சொல்றா, அதெல்லாம் வேற. மேட்ச் எப்படி பண்றது? இது இப்படி இருக்குது. 2 கட்டத்தை வார்த்தை 3வது கட்டத்துல வரல. இப்படி இருந்தா எப்படி? 2 பேத்துக்கு இதே மாதிரி இருந்தா எப்படி மேட்ச் பண்ண முடியும்? அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அப்ப 3வது வந்தீங்கன்னா 3வது பார்த்தீங்கன்னா இதுக்கு போயிடுறாரு. அந்த அதுவும் மேன்சன் ஆகிற மேன்சன் ஆச்சுன்னா அங்க வந்து இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7ல செவ்வாய்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த சுவாதி நட்சத்திரத்தை போட்டுக்கலாம். இவர் செவ்வாய் நட்சத்திரத்தில் அது வரல. அதில் வரும் சுவாதி நட்சத்திரம் சுவாதி அதில் வர்றாரு 8ல் செவ்வாயா 7ல் செவ்வாயா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4வது கட்டம் அதாவது கேட்டை சூரியன் கேட்டையில் சூரியன் நிற்கிறால் இப்போ வந்து இவருடைய செவ்வாய் முடி எதிர நட்சத்திரம் அது வரல 3வது கட்டத்தில். 4வது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் தான் அங்கே எதிரடியாக வருது. அதாவது லக்கணம் மேச லக்கணம் வந்து செவ்வாய் 8ல் இருந்தான் அந்த மாதிரி இருக்கிறான் பார்த்துக்க. அடுத்து 12 பார்த்தீங்கன்னா மேச லக்கணம் அசுவினி நட்சத்திரம் லக்கணம் அசுவினிலே இருந்தால் 27வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஏழடி நட்சத்திரமா சூரியனுக்கு வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 அதாவது லக்கணத்துக்கு 2 பேர் இருக்கக்கூடிய செவ்வாய் லக்கணத்துக்கு 4 இருக்கக்கூடிய செவ்வாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 7 இருக்குது பார்த்தீங்களா சுவாதி அது கூட எடுத்துக்கலாம். இது 3 தான் ரொம்ப கடுமையா இருக்கு. மீதி 2 கட்டா அவருடைய சின்ன நட்சத்திரத்துக்கு சம்மந்தப்பட்ட மீதி அவர் ஜென்ம நட்சத்திரத்துக்கு எதிரடி நட்சத்திரம் வரல. இது மாதிரி மேட்ச் பண்ண போது 2 சரி பார்த்து கல்யாணம் பொருத்த பார்க்கும் போது 2 சரி பார்த்து பண்ணலாம். அது செவ்வாய் வந்து 2 4 7 8 12 இந்த மாதிரி பார்க்கும்போது இன்னொரு முறையாக பார்க்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு கட்டத்தை போட்டா பிரித்து 3 கோடா பிரித்து அதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் கட்டத்தில் 2வது செவ்வாய் 3வது இதுதான். அதே ஒரு கட்டத்தை 9 கோடா கூட 9 கட்டமாக போடுறோம். ஒரு கட்டத்துக்குள்ள 9 கட்டம் போடலாம். அதுல வச்சு மேல 4 சென்ட்ரல் 4 அதுக்கு கீழே 4 அந்த 9 கட்டத்துல எக்ஸிஸ்டர் நான் சொல்றது ஒரே கட்டத்துக்குள்ள 9 கட்டம் சரிங்களா? ஒரே கட்டத்துல 9 கட்டம். இது மாதிரி லக்கணம் எந்த புள்ளியில் இருக்கு அடுத்த கட்டம் எத்த புள்ளி அப்பா அது இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். அது மாதிரி போட்டு பொருந்த பார்த்தோம்னா ஒரு சிறப்பாக மனவாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி திசாபுத்தி பார்க்கும்போது கூட இதே மாதிரி பார்க்கலாம். லக்கணம் எந்த இடத்துல 9 கட்டத்துல மொத்த 12 ராசி எவ்வளோ வச்சுக்கேன் 9 கட்டம் 38 சார் சொல்லுங்க. அதான் 38 புள்ளி யார் இருக்கிறா அப்படிங்கிறது கிளியரா வருங்க. யாரு பகை யாரு நட்பு அப்படி இப்போ இந்த பஞ்சபட்சியில வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபட்சியில திசை எப்படி இருக்கிறான் நம்ம ஜாதகத்துல 120 120 மாசம் இருக்கிறான். பட் ஆனா பஞ்சபட்சியா அப்படி கிடையாது 100 வருஷம் தான். அப்படி 100 வருஷம் இருக்கும்போது இந்த என்ன சொல்றோம் வள்ளுவர் திசா புத்தி அந்தரம் அந்தராந்தரம் சூச்சமம். அப்போ திசை யாரா வர்றாரு வள்ளுவரா வர்றாரு. ஆள் யார் வர்றாரு புத்தியா வர காகம் யார் வர்றாரு அந்தரமா வர. அடுத்து கோழி யார் வர்றாரு அந்தராந்தம். மயில் யார் வர சூச்சமம். புரியுதா? பஞ்சபூதங்களே 100 வருஷம் கணக்கெடுத்து அது ஒவ்வொரு திசையா இது பண்ணி 5 பேர்த்துக்கு எவ்வளோ ஒரு திசை வள்ளுவருக்கு எவ்வளோ இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி வந்து இது அதுவும் மிக்ஸ் ஆகும். இப்போ மேசராஜில் அது பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா வளர்ப்பிடையில பிறந்தா என்ன சொல்கிறோம் வள்ளூர் சார் வள்ளூர் தேய்கிறது வந்தால் வேற மாதிரி
அதே வல்லூரை வச்சுட்டு முடியாது. 120 வருஷம் எடுத்திருக்கா, இதுக்கு 100 வருஷம் எடுக்கிறா. வல்லூருக்கு எத்தனை வச்சா, ஆணைக்கு எத்தனை வச்சா, அதாவது உங்க அச்சு என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி அச்சு பட்டியலிப்பு டெஸ்ட் எடுக்கிறோம். ஒவ்வொரு புத்தியா வரும்போது அது எந்த இடத்துல ஈக்குவலாக வரும். பலன் ஒன்றுதான். எப்படி எடுக்கிறது அதுக்கு கெட்ட வித்தியாசம். நம்ம சொல்றதுல அதுக்கு என்ன வித்தியாசம், என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த காலத்துல வந்து பஞ்சபட்சி சாஸ்திரத்துல தான் திசை நடத்துது. பஞ்சபட்சி சாஸ்திரம் இல்லாம ஜாதகமே ஒரு அந்த அரசர் ஜாதகத்தை பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஒரு கணக்கு இருக்கு. அவங்க ஸ்டைல்ல எல்லா ஸ்டைலையும் ஒவ்வொரு ஜோதிடம் வச்சிருப்பாங்க. அந்த அரசு சபையில எல்லாத்தையும் நீ கேட்டுட்டா ஒரு முடிவு எடுப்பாங்க. இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தேரம் தெரியும். இது மாதிரி போட்டு பொருத்தம் பார்க்கறதுக்காக வந்து சிறப்பான பலன் கிடைக்கும். 2 பேர்த்துக்கும் அவங்களுடைய மனவாழ்ந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது என்னதான் எதடி நட்சத்திரம் தான் ஏன் வச்சிருக்கிறேன். யார் இது முக்கியமா யாரு வேண்டாம். சூரியன், சந்திரன், செவ்வாய் அவங்க வந்து யார் நட்சத்திரம் எத்தனை அதை வச்சுதான் ரூட் போட்டுக்கிறோம். இல்லை எது ரூட் போட முடியாது. எப்படி உட்காந்து இப்படி எதிரடி நட்சத்திரம் போடுறாங்க அப்படிங்கிறத அளவுக்கு கரெக்டாக பார்த்துக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ லக்கணம் இருக்குது இல்லைங்களா, ரொம்ப முக்கியமான லக்கணம் ஆண் பெண் 2 பேர்த்து இருக்கு. அந்த லக்கணம் சூரியனுடைய லக்கண புள்ளி சூரியனுடைய நட்சத்திரத்திலையோ சந்திரனுக்கு வரக்கூடிய எதிரடி நட்சத்திரத்திலையோ இல்லை லக்னாதிபதிக்கு வரக்கூடிய எதிரடி நட்சத்திரத்திலையோ அந்த சூரியன் சந்திரன் எதிரடி நட்சத்திரத்தை அந்த லக்கண புள்ளி மாட்டக்கூடாது. எந்த ஒரு கிரகமுமே மாட்டக்கூடாது. அப்படி அந்த கிரகங்கள் மாட்டும்போது திசாபதியிலும் சரியாக வருதில்லை. ஆத்மனுக்கு ஆத்மத்தில் ஒருத்தருக்கு வந்து அந்த திருமண காலத்துல திசை நடக்குது, ஒருத்தருக்கு எதிரடி திசை நடக்கல, நார்மலா இருக்குது. அப்படி சேர்த்து வச்சா கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாருன்னு வாழ்க்கையில். 2 பேர்த்துக்குமே லக்னாதிபதி மாட்டி லக்கணம் புள்ளி மாட்டி லக்னாதிபதி மாட்டி லக்னாதிபதி எங்கேயோ பார்த்துருப்பாரு. ஆனால் எதிரடி நடந்தது மாட்டுத்தான் செய்வார். எத்தனை பிரச்சனைக்கு கண்டாண்ட நட்சத்திரத்துக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி. இப்ப என்ன சொல்லிக்கிறோம், மாரகாதிபதி திசை நடந்தா 2, 7, 8 இப்படிக்கும் எடுத்துக்கலாம். மாரகாதிபதி திசை நடக்கிற ஆட்பெண் இருக்கும். அந்த பொருத்தம் பார்க்குற டயத்தை அதை வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாது. இந்த ஜாத்திரை இது வேட்டாக வேற பார்த்துக்கலாம். அப்படி இது நம்மளுக்கு புரிஞ்சுட்டு நாம கல்யாணம் பண்ணிக்கிறோம், நம்மளை பார்த்து. அதனால சட்டம்லாம் போட்டு உடைக்கக்கூடாது. எந்தக்கும் மேல சாயமா ஆகல சார், நோ, அவ்வளோதான். அந்த மாதிரி பார்த்துட்டோம்னா இப்போ இசை எதிரடி நடக்கல அவங்க ஜாத்திரை. இப்ப என்னுடைய நட்சத்திரத்துக்கு பயிற்சி நட்சத்திரம் எதிரடியில் வந்துச்சுன்னா சேரக்கூடாது. எப்பவுமே நம்ம சொல்லி 2-3 மாசமா அதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இது சூரியன், அடுத்த சூரியன், சூரியன், அடுத்த சூரியன், 2 சூரியனுக்கும் எது ஒரு சூரியன் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் அது இவங்க வாங்கியிருக்கிற நட்சத்திரம் அது எதிரடியில வருதா. சூரியனுடைய பெண் நட்சத்திரத்துக்கு 12 நட்சத்திரத்துல இந்த ஆணுடைய நட்சத்திரம் வருதா, லக்னாதிபதி வருதா, இப்படியாவது பார்க்கணும். அப்புறம் மாரகஸ்தானம் மாரக திசை நடக்கும்போது திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிறது அதையும் நம்ம வெளிப்படையாக பேச முடியாது. இதுக்கும் நம்ம வேற பார்த்துக்கலாம் அப்படின்றோம். சரி, மாரக திசை நடக்குது பண்ணலாமா, ஒரு சில சமயங்கள் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா 2, 7, 8ங்கிறது இது மாரக திசை அப்படி எடுத்துக்கிறோம். அப்புறம் அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்படி இருந்து கூட நல்லா மேட்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி மாறுதல் சில வந்து இருக்குது சார். அப்போ கூட சார்ட் மேட்ச் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் தான் சிறப்பாக இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க கல்யாணம் ஆகி பையனை கூட ஜாதகம் எழுதிட்டு இருக்கேன். பையனை கூட மாறுதல் உடனே நம்ம குடிபழைக்க கூடாது. இந்த சனிபகவன் இருக்காரு அப்படிங்கிறத கௌரவ பார்க்கணும். யாரு ஆண் பட்ச 2 பேருக்குமே சனி பகவான் எப்படி இருக்காரு எப்படி இருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம்னா அந்த மாறுத நடக்காதுன்னா ஒரு டவுட். எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு பாட்டுல வருது, குடிபாடு சித்தர் எழுதிவிட்டாரு. கனமுள்ள நவமாக லாபமின்றி சிறுபயந்த விதியும் கனமுள்ள சத்ரு பங்கல் குணமுள்ள தர்மத்தில் இருக்க நல்லவன் பொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளோர். கனமுள்ள நவமாரி எத்தனை சார்த்து லாபம் 6, நவம்னா 9, 6 லாபம் லாபம்னா 11,
3 தான் 3 எல்லாத்தையும் தெரியும். அதுதான் சொல்லியிருக்காங்க. தினமுள்ள நவவாத லாபமுந்தி கதிர்மைந்த நதிக்கு விதி தீர்க்கும் தனமுண்டு விருது தோஷம் சத்துரு பக்கு குணமுள்ள தர்மத்தில் இருக்கிறவன் கொற்றவை வாகனமும் தொழிலும் உள்ளோர். அதாவது கொற்றவை வாகனம் தொழிலும் உள்ளோர். புரியல சொல்றேன். கொற்றவன் யாரு? அரசல். இவர் நீண்ட ஆயுளை பெற்று அந்த ஜாதகம் பாரதத்தை நடந்தால் கூட நீண்ட ஆயுளை பெற்று ஒரு அரசனை போன எத்தனையோ ஆட்களை வச்சு வேலை வாங்கி எத்தனையோ குடும்பத்துக்கு சாப்பாடு போட்டு எத்தனையோ குடும்பத்தை அமைச்சு இந்த மாதிரி ஜாதகங்கள் எப்படி தந்துருக்குது? எந்த ஜாதகம் பார்த்துங்க. நவமாறு 11/6 இந்த 9, 6, 11, 3 இந்த மாதிரி இடத்துல சனி பகவான் இருந்தா அவங்க எப்பவுமே யார்ட்டுமே கையாந்த மாட்டாங்க. நீங்க எந்த ஜாதகம் யார்ட்டி கையாந்த மாட்டாங்க. மற்றவங்களுக்கு கொடுத்து அது அரசலை போல வாழ்வாரு. எதுக்கு மற்றவங்களுக்கு கேட்கிறாங்க கையாந்துறான்? அரசனை போல வாழ பார்க்கலாம். இது மாதிரி இதோட சொல்லி முடிகிறேன். அதாவது தண்ணீர் இருக்கிறதுக்கு கேந்திரம் 4 கேந்திரம் முடிஞ்சு வச்சு ஐயா கூட போய் கேஸ் ஒண்ணுங்க. உபய லக்கணம் என்றாலே பெரிய சோதனை தான். முதல் சோதனை மன வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தண்ணீர் லக்கணம் உபய லக்கணமா அந்த லக்கணமே அந்த சொல்லிட்டேன். அவங்க நிலையிலே அவங்க வெண்ண போட்டு வாங்க சொல்ற மாதிரி அது மாதிரி நிறைய இருக்கு பாரு. சும்மா தலையில் நம்ம லக்கணம் தான் லக்னாதிபதி ஆட்சி உச்சமா இருந்து இப்படி எச்சப்பட்டு லக்னாதிபதி யாரு புதன் கட்டியில் ஆட்சி உச்சம் தானே. இன்னும் தலைவலி எப்பவுமே எதிரி உச்சமா இருக்க 4 பேருமே இருக்கா. 4ஆம் படம் பிடிச்சது தாய் வலி 4ஆம் படம் பிடிச்ச தாய்க்கு சொந்த வந்து மாமன் வச்சு எல்லாம் பிடிச்சி வண்டி வாங்க அட்டுக்கடி மாட்டி ஒரு இதுவே நீ கடைசி வரைக்கும் வச்சிருப்ப. இந்த வண்டியில மாற்ற மாட்டேங்க உடனே அடுத்த நாளே மாத்தியா நல்லா பாக்குது 4ஆம் படம். அதாவது நான் சொல்ற கல்வி எந்த காரணம் மட்டும்தான் சொல்றேன். அதாவது காரணப்பட்டதான் சொல்லிட்டு இருப்போம். எந்த லட்சம் மாதம் அதாவது சிக்கல் அதாவது வராது எப்படி போய் எடுத்தான் அது தெரிஞ்சுக்கிட்டே போவாங்க சில பேர். இப்போ போய்த்த பார்க்கலாம் எத்ததான் வரும்போது சிக்கல் தான் வரும். அப்புறம் 7ஆம் இடம் மன வாழ்க்கை ஐயா சொன்னாங்க. மன வாழ்க்கை மட்டும் இல்லை சொந்த பந்தங்கள் எல்லாமே அதுக்குள்ள 7ஆம். ஓ சரி லட்சணத்துக்குள்ள எந்தெந்த நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரமே அவசரம். 4ஆம் இடத்துல எந்தெந்த நட்சத்திரம் இருக்கு அது மாற 7ஆம் இடத்துல இருக்குது. அவங்க நண்பரை வந்தாங்கன்னா அது பிடிச்சி 7ஆம் இடத்துல இப்போ அதே மாதிரி 10ஆம் இடத்துல தொழில் போச்சு பதவி போச்சு அந்த திசையில வரணும். திசை வரணும் சும்மா போகாது. 4ஆம் இடத்துல சொத்து சுகத்தை விற்கணும்னா குரு திசை வரணும். அதுக்குள்ள இருக்கிற நட்சத்திரம் மூலம் பூராணம் உத்திராடம் 1 2 சொல்ல 3 சொல்ல 4 சொல்ல 2 சொல்ல 3 சொல்ல 4 சொல்ல இது மாதிரி 4 பேருக்கு அவுட் ஆகலாம். இதுக்கு என்னதான் பண்ணினா நமக்கு நாம கொடுத்து வச்சு அவ்வளவுதான். அப்போ இது 4 லட்சம் 4 ராசியில பிறந்தவங்க அவங்க முடிவு எடுக்கவே கூடாது. இன்னொருத்தர் அக்கு இருந்தா நல்லா அவங்களால தானா முடிவு எடுக்க கூடாது. அதுதான் அது தண்ணி இலக்கணத்துக்கு என்ன சொல்லிக்கிறாரு குரு ஆவது சொல்லிக்கிறேன். அவர் தான் கேட்டார் 4ஆம் இடம் 7ஆம். சரி குரு திசை வருது 4ஆம் இருக்கு நல்லா எல்லாமே இருக்கு. 16 வருஷத்துல 8 வருஷம் சாப்பிட்டோம். 16 வருஷத்துல 8 வருஷம் சாப்பிட்டோம். குறித்திட்டேன் தண்ணியில் உதித்து வைத்து குற்றம் வந்து சேரு பையா குருவினாலே அப்படின்னு சொல்லிக்கிறார். பறித்திட்டேன் பண்டு பொருள் நிலமும் சேதம். இது 8 வருஷத்துக்கு ஆரம்பத்துக்கு 8 வருஷத்துக்கு. சரி குரு நல்லா வந்துட்டா நல்லா இருக்கிறது எப்படி? உரித்திட்டேன் கட்டியில் உரித்தவருக்கு குற்றமத்து சேரும் ஐயா குருவினாரே 8 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் 8 வருஷம் என்ன? பறித்திட்டேன் பண்டு பொருள் நிலமும் சேதம். அடுத்து என்ன சொல்லியிருக்காரு? பகரிக்கிட்ட குரு மதிக்கும். இதுக்கே சொல்றேன் இந்த வரைக்கும் ஆப்போசிட் சொல்ற பார்க்க நல்லவரா மாறாரா அப்படிங்கிறது. பகரிக்கின்ற குரு மதியும் சேர சந்திரனும் குருவும் கோணம் ஏற திரிகோணத்துல இருந்துட்டாங்கன்னா அந்த குரு திசை நீதி 8 வருஷம் நான். ஏன்னா ஒரே இது பண்ண முடியாது. ஏன்னா இந்திரசத்து அடுத்த கதை பாருங்க. கடை கட்டிமத்துல இந்திரசத்து கூட அவருக்கு சுக்கரம் தான் பாதகாதிபதி. ஏன் ரசங்கள்லாம் வச்சிருக்கியா பெரிய ராஜாவா
என்னது ராவணேஸ்வரனோட வீரமா இந்த விஷயத்தை இந்த எல்லா கிரகங்களையும் அடக்கி வச்சு அவர் ஜனனமானார் அப்படிங்கிற ஒரு ஐடியா. எப்படின்னா அதுக்கே வந்து கடவுள் இருக்கிறதுக்கு சுக்கர திசை வரும்போது ரொம்ப பாதைத்தான் செய்யுது. இதுக்கு கண்ணி வைக்கிறதுக்கு ஏறதுக்கு வர மாதிரி தான் கடற்கலக்கணத்துல சுக்கர திசை வருதுன்னு வச்சுக்கங்க. இப்போ கடகராசி கடகலக்கணம் சுக்கர திசை எப்போ வரும் சார் சொல்லுங்க. கடகராசி கடக சுக்கர திசை எப்போ வரும் அப்படின்னா ஒரு 20 வருஷம் எப்போ சென்று அவர் சென்று அமையர் பார்த்துருக்குங்க. இப்போ 1000 நட்சத்திரம் வந்தால் 17 வருஷம், அதுக்கப்புறம் கேது ஒரு 7 வருஷம், 24 கொண்டு போய் அது வரைக்கும் மேரேஜ் ஆகணும்னா அப்புறம் தெரிய வச்சு 1000 நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறக்கிறாங்க. முதல் பாதமே வச்சுக்கங்க, 2ஆம் மாதமா வச்சுக்கங்க, நான் பிரிச்சுக்கேன் எதிரி வரலாம்னு பிரிச்சுக்கேன். எந்த பாதமா இருந்தாலும் சரி, முதல் பாதமா 17 வருஷம், 2வது பாதமா 8 வருஷம் அப்படின்னு சார். 3வது இது வந்து அதில் பாதி அதில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்து கேது திசை சிம்மத்தில் கேது திசை வரும். இது வந்து முதல் பாதம் பிறந்தவங்க கேது திசை முடிக்க சுக்கிர திசை வரைக்கும் கல்யாணம். அதுக்கப்புறம் அவன் என்ன வயசாகும் 42 40க்கு மேல. அதனால பக்குவா சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாதகத்தை விட்டு பண்றாங்க, களத்திற்காரான வந்ததுனால கல்யாண சப்ஜெக்ட் எடுக்கிறோம். இப்போ துலாபு ராசியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதுகாத போய் சூரியன் அப்பா கூட அவ்வளவு ஸ்டாண்டிங்காக இருக்க முடியாது. சூரிய சீசம் வரும்போது எதுக்குமே ஒரு எல்லை எடுத்தோடனே உடனே அவர் தான் எல்லாம் குருவா இருக்கார், எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, பேர பேத்திக்கல ஸ்கூல் ஓட்டி விடுறாரு. அப்பா அம்மா கூட ஸ்கூல் ஓட்டி விட மாட்டாங்க. நாளை சூரியனும் பாதுகாதிபதி தான், துலா ராசி துலா லக்னம். அவங்க வீட்டிலே பார்த்துருக்குறேன், அவங்க வீட்டிலே பார்த்துருக்குறேன். அவங்க பேர பேத்திக்கல ஸ்கூலில் கொட்டி விடுறாங்க. அப்போ பாதுகாதிபதி அப்பா சரியில்லைன்னு சொல்றதா? அப்படிலாம் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் உள்ள மறைந்து கிடக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரம். மதுரங்கிறது பாதுகாதிபதி யாரு? செவ்வாய். மேலே பார்த்தா பேசுறதுக்கு இந்த கும்பமாக இருக்கு 2 செவ்வாய். இப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய உள்ள பெரிய கணக்கு போடணும். கணக்கு போட்டால் தான் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். இப்போ அடுத்து வர மீட்டிங்னா என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஆடித்தரமாக போர்டில் எழுதி போட்டு சொல்ல போகிறோம். என்ன சப்ஜெக்ட்டுங்கிறது இப்போ சொல்கிறோம். நீங்கள் வேறு ஏதாவது அந்த சப்ஜெக்டை வச்சு தான் சொல்லுங்க, நாங்கள் மாற்றிக்கிறேன். இடையில கூட போன் பண்ணி சொல்கிறேன். அடுத்த சப்ஜெக்ட்டு எதிரடி கிடையாது, யோகி அவயோகி. யோகி எப்படி ஆரம்பித்தார், யோகி என்ன செய்கிறார், அவயோகி என்ன செய்கிறார் அப்படிங்கிற தெளிவா அதான் சிலரை போட்டு சலிச்சு வச்சிருக்கிறார். இன்னைக்கே பேசலாம் கூட பேசலாம், டைம் பத்தாது. என்ன பண்ணுவார் யோகி எத்திருந்தா என்ன பண்ணுவார் எத்தனை அப்படின்னா யாராவது இது எந்த இடம் இருந்தோ யோகமான அந்த இடத்துல யார் இருக்கிறோம் அந்த இடத்துல அவர் கெட்டு போயிட்டாரா நல்லா இருக்காரா, யோகி திசையா அவயோகி திசையா அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரி அவர்களுக்கும் வந்து இந்த கருத்தரங்கில் இருந்து இதுவரை பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.